அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். பச்சரிசி கடலைப்பருப்பை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அதே சைஸ் கப்லேயே அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. அரிசி ஒரு கப் எடுத்திங்கன்னா அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுதான் ரேஷியோ. இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி விட்டு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 2 மணி நேரம் கிட்ட இந்த அரிசி பருப்பு ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆயாச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அரிசியும் பருப்பும் அவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு. இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அந்த அரிசி பருப்பு அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை மாவை கொஞ்சம் திக்காக அரைக்க போகிறனால தண்ணியை ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணிகிட்டே உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஊறின தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நல்ல ட்ரையாக அந்த அரிசி பருப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக இஞ்சி துருவல் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். டிஃபனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சமையல் பண்ணுற எண்ணெய், அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஊறின தண்ணியை பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். மொத்தமாகவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துருக்கோன்னு. இந்த டைமில் நான் அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரோடு சேர்த்து இதை ஒரு தடவை பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் விடும் போதே தெரியுது, மாவு பாருங்கள் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா அதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சோடா எல்லாத்தோட நல்லா சேர்ந்து வரும். அப்படி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இன்னோவேட்டிவான ஒரு டிஃபன் ரெசிபி. ஈவினிங் டைம் நம்ம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தா கூட நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம தட்டில் தான் விட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் கேக் ட்ரேயில் கூட நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். எண்ணெயை ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. கீழே உள்ள சர்ஃபேஸு சைடு எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவை அப்படியே இந்த தட்டில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே விட்டுட்டு டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நடுவில் ஏர் போகாமல் நல்லா எல்லாம் செட் ஆகி வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் டேப் பண்ணிவிடுங்க. கடாயில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன். மேலே ஸ்டீமர் பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு அந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆகட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் பிளேட் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, அருமையாக ரெடியாக இருக்குது. நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கத்தியை வச்சு அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்திங்கனாலே அருமையாக வந்துடும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிளேட் அப்படியே கத்தியை வச்சு எடுத்துகிட்டு திருப்பி போட்டாச்சு. அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல மெத்துன்னு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம ரிவர்ஸில் திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம பீசஸ் போட ஆரம்பிக்க வேண்டிதான். உங்களுக்கு நான் கத்தியை வச்சு கட் பண்ணாலே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு. கத்தியை வச்சு நான் கொஞ்சம் கூட கஷ்டப்படலை. லேசாக ப்ரெஸ் பண்ணாலே பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு பீசஸ் போட வருது அப்படின்னு. இதே ரேஷியோவில் இதே பக்குவத்தில் மாவரைச்சி பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வரும். இதே மாதிரி நம்ம பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெரிய பீஸ் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் நான் இது மேலே கொஞ்சம் தாளித்து போட்டு சாப்பிட போகிறேன். அது இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். அதுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் மணத்தோடு அவ்வளோ அருமையாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகும் வெள்ளை எள்ளும் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் தாளித்து ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சது மேலே அப்படியே நம்ம இதை எண்ணெயோடு அப்படியே விட்டுக்க போகிறோம். ஒவ்வொரு வாயிலையும் அந்த எள் பெருங்காயத்தோட அந்த டேஸ்ட்டு, கடுகு கருவேப்பிலை எல்லாம் கடிபட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா எல்லா இடமும் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி. பச்சரிசி கடலைப்பருப்பை வச்சு எப்போவுமே தோசை மாதிரி இட்லி மாதிரி டிஃபன் செய்யாமல் இப்படி ஒரு தடவை புதுவிதமாக டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் கூட ஆசையாக சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.